ஆக்சுவலி லாஸ்ட் வீக் நம்ம ஷாப்புக்கு வரும்போது உங்க லோகோல வந்து ஒரு ராஜாவோட படத்தை பார்த்தோன்னே நான் அதையும் இது ரிலேட் பண்ணி பார்த்தேன். மேபி அதுக்கு இந்த தவசு குட்டிக்கு ஏதாவது சம்திங் இருக்கும், அப்படிதான் இருக்கா? பிரியாணிக்கும் அதுக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்கு. ஏன்னா பிரியாணி இஸ் பேசிக்கலி a war food. ஓகே, அது வந்து ஹிஸ்டரியோட கனெக்டட். அது வந்து ஒரு போர்க்களத்துல மாஸ் குக்கிங்க்கு சமைக்கக்கூடிய ஃபார்மேட்ல இருந்த ஒரு ஃபுட். அதுக்கு வந்து பல ரீசன்ஸ் இருக்கு. அது ஏன் பிரியாணி வந்து இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பிரியாணியை பொறுத்த வரைக்கும் லட்சக்கணக்கான போர் வீரர்கள் வந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வந்து சண்டை போடுவாங்க. ஸோ அவங்களுக்கு நைட்டு வரும்போது அவங்களுக்கு கொடுக்க போற மீல் ஃபர்ஸ்ட் திங் இது மாஸ் குக்கிங் லெவல்ல வந்து செய்யக்கூடியதா இருக்கணும். அதுக்கப்புறம் ஈஸியா பரிமாறக்கூடியதா இருக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு எந்த தொட்டுக்கையும் தேவை கிடையாது. ஸோ பிரியாணிக்கு நம்ம இன்னைக்கு வந்து ஆனியன் ரைத்தா வச்சுட்டு இருக்கோம், தால்ச்சா வச்சுட்டு இருக்கோம், கத்திரிக்காய் கட்டா வச்சிருக்கோம், கறி குழம்பு வச்சிருக்கோம். இது எதுவுமே ப்ராப்பரா ஒரு பிரியாணிக்கு வந்து தேவை கிடையாது. பிரியாணி அப்படின்னா ஆசெட் அப்படியே எடுத்து சாப்பிடணும். அதுதான் அதோட கான்செப்ட். ஏன்னா இது எல்லாமே அது கூட இருக்கு இன்கிரீடியன்ட் வைஸ். ஒருத்தன் வந்து வார்ஃபீல்ட்ல வந்து சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் அப்படின்னா வந்து அவனுக்கு என்ன தேவை? ஃபுல் டே வந்து சண்டை போடுறதுக்கு எனர்ஜி தேவை. ஸோ அது ஆல்ரெடி வந்து அதுல வந்து கீ இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து அதுல ரைஸ் இருக்குது, which will give you lot of energy. அவனுக்கு அடிபட்டு இருக்கும், புரோட்டீன் தேவை, மீட் இருக்கு, அதுக்கப்புறம் அவனுக்கு செரிமானம் ஆகும். இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு வகை இது எல்லாமே வந்து ஃபைபர் ரிச். ஓகே, ஸோ ஈஸியா அவனுக்கு வந்து டைஜஷன் ஆகும். எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள ஒரு ஐட்டம். நாலு பூரா வெயில்ல வந்து சண்டை போடுவோம் தயிர் கூலிங் பண்றதுக்கு. அப்படி டிசைன் பண்ணிருக்காங்க அந்த ஃபுட்டை. அதனால இது கம்ப்ளீட்லி இட்ஸ் a war food. மாஸ் குக்கிங்ல இருந்து பண்ணுது. அதனால இதுக்கு ராஜா வந்து இது வந்து பேசிக்கலி வந்து நாங்க திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி அப்படின்னா இது பாண்டிய மன்னனோட ஒரு ஃபேஸ். இன்னைக்கு மன்னர் ஃபேஸ் அப்படின்னாலே வந்துட்டு எல்லாமே வந்து சோழனா தான் கேட்டுட்டு இருக்காங்க. பாண்டியன், ஆமா மன்னன்னாலே நான் சோழன் மன்னன் மட்டும் தானா? பாண்டியர்லாம் மன்னன் இல்லையா? திண்டுக்கல்ல இருந்து வரனால இது பாண்டிய மன்னனோட ஃபேஸ்.